இந்த பூமி நமக்கு மட்டும் சொந்தம் அல்ல, உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் சொந்தமானது. அதனால் அவர்களுக்கு அனைத்து இயற்கை வளமும் கிடைத்திட நாம் துணையாக இருக்க வேண்டும். நீர், காற்று போன்றவற்றை மாசுபடாமல் பாதுகாக்க போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இயற்கைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் பிளாஸ்டிக், இரசாயன நச்சுப் பொருட்கள் போன்றவற்றை தவிர்த்து சமூகத்தை பாதுகாக்க முன்வர வேண்டும். மரம் நடுவோம், பூமியை காப்போம், இயற்கையை வளர்ப்போம், கிரகத்தை காப்பாற்றுவோம். உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், மண்ணை காக்க உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், மக்களை காக்க உறுதி ஏற்போம். இயற்கையின் படைப்பை அழிக்காதே, நீரின்றி தவிக்காதே, இயற்கையின் படைப்பை அழிக்காதே, நீரின்றி தவிக்காதே. மாசற்ற சூழலே நமக்கான காவலே, ஓசோனில் விழுந்தது ஓட்ட, அழிக்காத காட்ட. பாதுகாப்போம், பாதுகாப்போம், அடுத்த சந்ததியின் பாதுகாப்போம், உறுதியேற்போம், உறுதியேற்போம், சுற்றுச்சூழலை காக்க உறுதியேற்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தின விழாவிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து நமது நுகர்வோர் விழிப்புணர்வு அமைப்பு மற்றும் மக்கள் சட்ட உரிமை கழகத்தினுடைய இணைந்து VLB ஜானகி அம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள் ஸ்டூடெண்ட்ஸுடைய இன்னைக்கு தேசிய விழிப்புணர்வு ஒரு நிகழ்ச்சி, ஒரு பேரணி நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது சமயம் இந்த பேரணி ஆண்டாண்டு காலமாக நாங்கள் அந்த ஒவ்வொரு தேசிய சுற்றுச்சூழல் தின பாதுகாப்பிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் இந்த சுற்றுச்சூழலை வெளிப்படுத்த வேண்டும், இதனுடைய விழிப்புணர்வை எவ்வாறு நாம் அறிய வேண்டும் என்று ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த கல்லூரி மாணவர்களுக்கு ஒருங்கிணைந்து இந்த விழா இன்று சிறப்பாக பேரணி நடைபெற்று வஉசி மைதானத்திலே நிறைவடைகிறது. அங்கு இதனுடைய உறுதிமொழியை எடுத்து நிறைவு செய்கின்றோம். அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த நம்மளது மாவட்ட DRO அவர்களுக்கும், அருமைக்குரிய காவல்துறை அதிகாரி AC சார் அவர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.